ஆரம்பத்தில் நான் ரொம்ப சொன்ன வார்த்தை, மதியானம் ஜெபிக்கலையா, ஐயோ மறந்துட்டனே. எப்படி தானியேல் 3 வேளை சட்டமே போட்டிருந்தாலும் ராஜாவினுடைய பொற்சிலை அல்லது சில நிபந்தனை இவங்களுக்காகவே ஜெபிக்க விடக்கூடாது அப்படின்னு. அதுதான் உண்மையான முகாந்தரம். 3 வேளை ஜெபிக்கிறவனை ஜெபிக்க விடக்கூடாது. அதுதான் தங்கள் தேவரை அப்படின்னா இருக்கு. நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர்னு சொல்லலை, அவங்கள நீ ஜெபிக்க விடக்கூடாதுன்றதுனால தான் இந்த சதி ஆலோசனை. ஆனாலும் ஜெபிக்காம இருக்கலை, ஜெபிக்க மறக்கலை. ஜெபத்தினுடைய மேன்மையையும் ஜெபத்தினுடைய இதையும் அறிந்திருந்ததுனால வேற எதனாலும் நான் விட்டுருவேன். ஆனால் ஜெபத்தை என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். ஹல்லேலூயா. ஜெயம் பெற்ற ஒரு மனுஷன் தானியேல். அவருடைய காரியங்கள் ஜெயமாக இருந்தது.